மறந்துட்டனே. ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணவே இல்லையே நீ. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்கு. ம் ம் சரி சரிப்பா, அப்ப நீ இதே போட்டுட்டு வா. எனக்கு என்னமோ ஓன் ட்ரெஸ் தான் பார்க்க நல்லாவே இல்லையோன்னு தோணுது. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. வெயிலுக்கு இதம்மா ட்ரெஸ் தான் போடணும், நல்லா காத்தோட்டமா இருக்கும். ம் ம் எனக்கு தெரிஞ்சு உன் ஸ்கர்ட்க்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சரி சரி, ரொம்ப பேசாத, வாய் மூடு. என்னடி கிளம்பிட்டீங்களா? என்னடி அப்படி பாக்குறீங்க? ஏய், ஊர்ல இருக்கும்போது மாடல் மாடலா போடுவேன், இப்ப என்னமோ நல்ல புள்ள மாதிரி சுடிதார் போட்டுட்டு வந்து நிக்கிறேன். அது அது வந்து சென்னை, இது வில்லேஜ்ல. இங்க நான் வந்து அது மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கீங்க, எங்க பெரியப்பா என்ன செருப்பாலே அடிப்பாரு. அதனால தான் இப்படி நான் இறங்கிட்டேன். அப்போ நாங்களாம் இப்படி போட்டிருக்கோமே. நீங்க பரவாயில்லடி, நீங்க போட்டுக்கோங்க. ஆனா நான் அப்படி போடக்கூடாது, ஏன்னா இது எங்க ஊரு. இதே உங்க ஊர்ல நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு செருப்படி விழுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன். ஏதோ சொல்ற, எதுவும் சம்பவம் ஆகாம இருந்தா சரிதான். ஓகே ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஏய், எனக்கு ஏதோ மீன் குழம்பு ஸ்மெல்லு வர மாதிரி இருக்குடி. ஒரு தடவை கிச்சனுக்கு போய் எட்டி பார்த்துட்டு போயிடுவோமா? செருப்பால அடிப்பேன் எங்க அம்மா. நான் இப்போ கிச்சன் பக்கம் போனேன்னா என்ன மறுபடியும் வெளில விட மாட்டாங்க. ஏய் வா, போய் பார்த்துட்டு போவோம். நாங்கள் தான் இருக்கோம்ல, உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறோம். ஆமாடி, ப்ளீஸ்டி வாடி, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி வந்து தொலைங்க சீக்கிரம். சரி வா போவோம். என்ன ராஜா, தோட்டம்லாம் எப்படி கிடக்கு? அது வந்து கொஞ்ச நாள் தோட்டத்துக்கு வர முடியல, வேலையும் சரியா பார்க்க முடியலையா, உடம்பு சரியில்லை, அதான். ஏன் உடம்பு சரியில்லைன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? இப்போ இது இப்படி கிடைக்க எப்போ சுத்தம் பண்ணுவ? சம்பளம் வாங்கும்போது மட்டும் தானும் வந்து நிற்க தெரியுதா உங்களுக்கெல்லாம்? ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க ஐயா, நான் இந்த சுத்தம் பண்ணிடுறேன். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி போ. ஏன்யா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லையா? அந்த பாரு தோட்டம்லாம் எப்படி கிடக்குன்ட்டு. ஏன்னா நல்லா தானே இருந்துட்டு இருந்தீங்க, என்னாச்சு? இல்லைப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி போய் வேலையை ஆரம்பிங்க. சரிப்பா. உடம்பு முடியலன்னு தானே சொல்கிறான், எப்படி பேசுகிறானுங்க பாரு. இவனெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. சொல்கிறான், நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிச்சயத்துக்கு வந்தேன். என்ன உங்கள் உறவெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு போல்? உறவெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சா? என்ன சொல்கிற நீ? ஆமாம், உங்கள் தங்கச்சி பசங்களாம் வந்திருந்தானுங்களே, அதான் நான் பார்த்தேனே. எல்லாமே அவனுங்க தான் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆமாம், நான் தானே போய் அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன். நீ வேற ஏன்டா வயிற்றுச்சலை கிளப்பிட்டு இருக்க? அப்புறம் அவனுங்க எப்படி வந்தானுங்க? அவனுங்க இருந்தாதான் இந்த கல்யாணமே நடக்குமா? என்ன இப்படி சொல்றீங்க? ஏன்? மாப்பிள்ளையோட கூட்டாளியா அவனுங்க. அவனுங்க இல்லைன்னா இவர் இருக்க மாட்டாராம். நீங்க என்னத்துக்கு அப்படிப்பட்ட இடத்துல சம்மந்தம் வச்சீங்க? டேய், சத்தம் போட்டு பேசாத. இங்க பாரு, உனக்கு முத்தையா பத்திலாம் எதுவுமே தெரியாது. அவனுக்கு எவ்வளோ தெரியுமா சொத்து இருக்கு? அது மட்டும் இல்லை, நாங்கள் சில விஷயம்லாம் வேற பேசி வச்சிருக்கோம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எனக்கு அவனுங்க பிடிக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்க, எனக்கு அவனுங்களுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். வர வழியில தான் அவனுங்களை பார்த்தோன்னே எனக்கு வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாருன்ட்டு அவங்களுக்கு காட்டுவோம். அக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன செய்ய இப்போ? கூப்பிட்றவா பிள்ளைங்கள? சரி சரி, கூப்பிடு. வா வா, நானே உன்னை கூப்பிடலாம் தான் இருந்தேன். வா சாப்பிட வா. ஐய், விதவிதமா வச்சிருக்காங்களே, அதுக்குள்ளேயுமா செஞ்சு முடிச்சிட்டேன்? அது என்ன, எவ்வளவு நேரம் ஆக போகுது? எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வா வந்து சாப்பிடு, வா உட்காரு. இல்ல இல்ல, நாங்க இப்ப தோட்டத்துக்கு போறோம். ஏன் இந்நேரத்துல தோட்டத்துக்கு போற? மொட்டை வெயில்ல போய் தோட்டத்துக்கு போறேங்கிற? அது ஒண்ணும் இல்ல பெரியமா, இவளுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அதனால அப்படியே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடுறோம். இங்க பாரு, மீன் குழம்பெல்லாம் சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். பரவாயில்ல, நாங்க வந்து சாப்பிடுறோம். அதுக்குள்ள மீன் நல்லா ஊறி போய் கிடக்கும். நான் சொல்றத ஒரு நாளும் நீ கேட்கவே மாட்டியாடி? வாய்ப்பே இல்லம்மா. சரி இங்க பாருமா, வேணா இதெல்லாம் எடுத்து கட்டி கொடுங்க, நாங்க தோட்டத்துல உட்காந்து சாப்பிடுறோம். ஆமா ஆண்டி, அது கூட நல்ல ஐடியா தான். நல்ல காத்தோட்டத்துல உட்காந்து மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஆண்டி. கட்டி கொடுத்துடுறீங்களா? என்னக்கா சொல்றீங்க? இவளுக்கு அப்ப கட்டி கொடுத்துருவோமா? அப்புறம் என்ன பண்றது, அவ்வளவுதான், போகணும் நிக்கிறாள் இல்லை ஒத்த காலில். அப்புறம் என்ன செய்யறது, கட்டி கொடு. இங்க பாருடி, உங்க பெரியப்பாங்க தான் இருப்பாரு தோட்டத்துல. இருந்தாருன்னா சும்மா தான் வந்தோன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா திட்டுவாரு, ஏன் இந்நேரத்துக்கு வந்தீங்க அப்படி இப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ வந்து ரொம்ப நாளாக ஆச்சுல பெரியப்பா, அதனால தான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு, சரியா? சரி சரி பெரியம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்போ நீ இதை கட்டி கொடுத்துரு. சரிக்கா. அது என்ன ராசு குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கு? ஒருவேளை காவியாவோ? ஏப்பா, என்ன ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்காளு. இவகிட்ட ஈனி இழிச்சுக்கிட்டே போகக்கூடாது, கொஞ்சம் டெரராகவே போய் நிற்போம். காவியா, நீ ஊர்ல இருந்து எப்பமா வந்த? நான் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம் அன்னைக்கு தான் பாட்டி வந்தேன்.
அது சரி. நானும் வந்தேன். ஆனா நான் உன்னை கவனிக்கவே இல்லம்மா. சரி பாட்டி பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்ப ஊருக்கு கிளம்புற? ஐஷுக்கு இப்போ தானே எங்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க, அடுத்த மாசமே கல்யாணம் வைக்கிறேன்னு இருக்காங்க. அதனால ஒரேடியா கல்யாணத்தை முடிச்சுட்டே கிளம்பலான்னு இருக்கேன். சரி சரிம்மா, போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு இருந்து நீ ஒரு வேலையா முடிச்சுட்டே போகலாம் இல்லையா? ஆமா பாட்டி, அதுக்காக தான் நான் இங்கேயே தங்கிட்டேன். சரிம்மா. அப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் யாரு? நல்ல அழகு பிள்ளைங்களா இருக்கே. என் கூட படிக்கிற பிள்ளைங்க தான் பாட்டி. உன் பேர் என்னம்மா? என் பேர் ஆனந்தி பாட்டி. உன் பேர் என்னம்மா? என் பேர் இனியா பாட்டி. சரிம்மா சரிம்மா. நீங்க எல்லாம் ஒரு மாசம் இருப்பீங்களா? ஆமா பாட்டி. ஏய் காவியா, காவியா தானே? ஆமா, நீங்க யாரு? இது என்ன தெரியலையா உனக்கு? இல்ல தெரியலையே. என்ன நக்கல் அடி உங்களுக்கு? இங்க பாரு, இந்த வாடி பொடின்னு பேசினா வச்சுக்க, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். எது நாக்கு இழுத்து வச்சா இருப்பியா? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க நீ? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? எது டாவா? ஆமாண்டா, நீயே எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் என்னத்துக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ யாருன்னே தெரியாது, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போ. எதுக்கு தேவையில்லாம வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னே தெரியாதுன்னு அவ சொல்றா, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஏய் நிறுத்து, நான் உன்கிட்ட பேசல, நான் பேசுனது காவியா கிட்ட. அவ மட்டும்தான் பதில் சொல்லணும். தேவையில்லாம இந்த நண்டு சிண்டெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். எப்பா ஏன்பா பொம்பளை பிள்ளைங்க கிட்ட ஒம்பது இருக்க? ஏய் கிழவி, சாவ வேண்டிய வயசுல இங்க வந்து எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க, கிளம்ப தானே? ஏய் நிறுத்துடா, சும்மா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. இப்போ என்னங்கற? இப்போ அதுக்கு பேர் காவியாவா? அப்ப என்ன பண்ணனும் அதுக்கு? ஐயோ மச்சான், வாயை கொடுத்து வாங்கி விட்டுட்டு இருக்கான்டா. இத மாதிரி ஒரு கண்ணுக்குள்ள காட்சி இனிமேலும் கிடைக்காது. இப்பயே நல்லா பாத்துக்கோங்க. முன்னாடி ஆளுக்களை டா போட்டு பேசிட்டு இருக்கீங்க, அரைஞ்சன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேந்துக்கும். டேய், நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இறங்கி வந்து அட்ரா பாப்போம். டேய் என்னடா நடக்குது? அந்த பிள்ளை என்ன தைரியமா இறங்கி வந்து அடிடாங்குது? அதானே, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. பரவாயில்லையே, இப்பெல்லாம் பொட்டை பிள்ளைங்க நல்லா தைரியமா பேசுதே. இங்க பாரு, ராசையா குடும்பத்து பொண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல இப்ப உன்னை அப்படியே விட்டுட்டு போறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நடக்கிறதே வேறனா அடிப்பியா? இன்னும்னா இப்படி இருக்கணும். நல்லா கெத்தா மாசா பேசணும். சும்மா தொடர்ந்து நீங்க மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்க கூடாது. பரவாயில்ல, எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு. அப்படியா? கைய வை, மேல கைய வச்சிடுவியா நீ? தோலெல்லாம் உரிச்சிடுவேன். ஒழுங்கு மரியாதையா கிளம்பு. பாருங்கடா இந்த கண்குள்ளா காட்சிய. நம்ம ஊர்ல எப்பயாச்சும் ஒருத்தரோட இந்த மாதிரிலாம் நடக்குது. டெய்லி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. வீட்டுல டிவி பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. அம்மா கிட்ட திட்டு வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. வெளியில இந்த மாதிரி ஒரு மரத்தடியில நின்றமா, காட்சியை பார்த்தோமா, சிரித்தோமா, போனோமான்னு இருக்கலாம். எப்பா பொட்ட பிள்ளை தானே இந்த பேச்சு பேசிட்டு இருக்க? இல்ல, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பொட்ட பிள்ளைங்கிற சவுள எல்லாம் பேத்து போடும். ஒழுங்கு மரியாதை கிளம்புடா. என்ன இவ இப்படி பேசுறா? சரி, அப்புறம் வந்து பார்த்துப்போம். ஆனா இவளை நான் சும்மா விட மாட்டேன். கவியா, இப்ப நீ இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் நீ உங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும். உங்க பெரியப்பா கிட்ட நான் போய் சொல்றேன். டேய், நீ எல்லாம் பெரிய ஆளே கிடையாது, கிளம்ப. நான் அவரையே மதிக்க மாட்டேன், உன்னை மட்டும் மதிப்பேனா? கிளம்புடா. எது? இன்னைக்கு இப்படி பேசுறா இவ? இருக்கு இவளுக்கு. இங்க இருந்து போன்னு சொன்னேன். யாரு இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? சே, யாருன்னே தெரியலடி எனக்கு அவனை. திடீர்னு வந்தா அவன் மட்டும் என்னமோ பேசுவான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவனுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆனந்தி, பரவாயில்லையே, நீ அவனை இந்த கிளி கிழிச்சிட்ட. நான் கூட நீ அமைதியான பொண்ணுன்னு நினைச்சம்மா. யாரு அவ அமைதியான பொண்ணா? ஏன் பாட்டி நீங்க வேற காமெடி பண்றீங்க? சரி பாட்டி, நாங்க இங்க தோப்புக்கு போகணும், மணி ஆயிடுச்சு, நாங்க கிளம்பட்டுமா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி பாட்டி. பின்ன என்னடா, சும்மா அமைதியா இருந்தா இவனுங்கள மாதிரியான ஆளுங்கெல்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அப்படிதான் பொட்ட பிள்ளைங்க இருக்கணும். ஆமா ஆமா, இப்படிதான் இருக்கணும். யாரு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோப்பா, இவன் நல்லா சந்தோஷமா இருக்கான்டா. விட்றா, அவன் அப்படிதான் தெரிஞ்சு போச்சுல. டேய், என்னடா அந்த பிள்ளைங்க நம்மள நோக்கி வருது? ஆமாண்டா, இங்கதான் வருதுங்க. டேய், அந்த பக்கம் திரும்பிடாத. ஏன்டா, பயம் வந்துருச்சோ? ஆமா, நம்ம சும்மா பார்த்ததுக்கே அடிச்சு விட்டாங்கன்னா. இன்னும் எவ்வளவு தூரம்டி போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சரி வா. ஏய் நில்லுங்கடி, நில்லுங்கடி. ஐயோ, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? ஏய் என்னடி ஆச்சு? மூச்சு அழைக்குதுடி, ஓடி வந்தனே. நீ ஓகே தானே? ஓகே ஓகே தான். ஆனா மூச்சு தான் கொஞ்சம் இழைக்குது. ஏடி ஏடி. டேய், தண்ணி எல்லாம் எதுவும் இல்லையாடா?
என்னடா ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்காளா? சரி சரி. இப்போ ஐயா யாருக்காக தண்ணி கேட்டீங்க? டேய் எனக்கு தான் குடிக்க தண்ணி இருக்கான்னு கேட்டேன். எவ்வளோ நேரமா இங்கே வெயில் நின்றுட்டு இருக்கான் தெரியுமா? உனக்காக தான் கேட்டியா? நான் கூட நீ அந்த பொண்ணுக்காக தான் கேட்டியான்னு நினச்சிக்கிட்டேன். அந்த பிள்ளைக்கு வேணா அந்த பிள்ளைய போய் குடிச்சுக்கோ. நான் ஏன் அந்த பிள்ளைக்காக தண்ணி கேட்கணும்? ஐயய்ய, இந்த ஊர்ல என்ன எந்த பசங்களுமே சரியே இல்லை. டேய், இதெல்லாம் ஒரு ஊர். ஏய், நீ ஓகே தானே? கிளம்பலாமா? போகலாம் போகலாம். நான் இப்போ ஓகே தான். சரி வா போவோம். ஏங்க நின்றுட்டு இருக்க, போ. அப்போ இது மாதிரி ஏதாச்சும் பொம்பளை பிள்ளைங்க ஹெல்ப் கேட்டால் பண்ண மாட்டேன் நீ. அது ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நமக்கு தான் தெரியும்ல, எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு. பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன். அப்பா நீங்க பண்ணுங்க, போயிடுச்சுப்பா. எது போயிட்டாங்களா? ஆனந்தி வா. எங்க வந்துட்டேன்டி. ஐயோ, இந்த பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி திரிஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த பிள்ளை நம்மளையும் தப்பா நினைச்சுக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, சீக்கிரமாவே எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதுவும் சரிதான்டா. ஹலோ டேய், நான் அர்ஜுன் அம்மா பேசுறேன்டா. எங்கடா அவன்? ஃபோன் அடிக்கிறதுக்கு எடுக்க மாட்டேங்கறானுங்க. நாங்க இங்க தான் இருக்கோம் எல்லாரும். தெரியல நீ ஏன் அவனுக்கு ஃபோன் எடுக்கலன்னு. டேய் மச்சான், அம்மா உங்களுக்கு ஃபோன் அடிக்கறாங்க, நீ எடுக்கவே மாட்டேங்கறீங்க. என்னாச்சு? டேய் என்னன்னே தெரியலடா, போன் சரியில்லை போல. சரி என்னமா? வர சொன்னேன்ட்டு சீக்கிரம் அவனுங்களை வீட்டுக்கு வர சொல்லு, வேலை இருக்கு. சரிம்மா, நான் வர சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. சரிம்மா. டேய் மச்சான், அம்மா உங்களை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றாங்க. சரி சரி. ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளே காணோம். எங்க தான் போவானுங்கன்னு தெரியலப்பா. பாவம், அவர் வேற தோட்டத்துக்கு போயிட்டாரு. பசியோட உட்காந்துருப்பாரு. என்னம்மா ஒரே டென்ஷனா இருக்கீங்க போல? டேய், எங்கடா போனீங்க? சும்மா பசங்க கூட வெளில தான் நின்றுட்டு இருந்தோம். சரிடா, நல்ல நேரத்தோட வந்த. இந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துடுறா. பாவம், அவர் பசியோட உட்காந்துருப்பாரு. அதானே, சரி கொடுங்க. சரிடா, அவன் எங்க? எங்களுக்கு தெரியும் நீங்க சாப்பாடு கொடுக்க தான் ஃபோன் அடிச்சிருப்பீங்கன்ட்டு, அதனால தான் அவன் வாங்கிட்டு வாடா நான் கீழே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டான். சரி, அப்ப நீங்க போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரிம்மா. கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரிம்மா. அம்மா எங்கம்மா கூட எல்லாம் எதுவும் இல்லையா? பெருசா இப்படி கையில கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி வச்சு எடுத்துட்டு போவோம் பைக்ல? ஏன்டா நீ வேற ஒயர் கூடையெல்லாம் உங்க அப்பா தோட்டத்திலே வச்சுட்டு வந்துடுறாரா? இங்க பாரு, இப்ப கூட எல்லாமே வாளியெல்லாம் அங்கதான் கிடக்கு. வரும்போது எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் அங்கங்க மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. சரி சரி, நாங்க எதையாச்சும் வச்சு எடுத்துட்டு போறோம். சரி. போனா இன்னும் ஆளே காணும். டேய் சீக்கிரம் வாடா. இப்படிதான் கொஞ்சம் வாயேன். இரு வரேன். என்னடா இப்படி தூக்கிட்டு வர? அம்மா கிட்ட கூட இல்லையா, இப்படிதான் கொடுத்து விட்டுச்சு. இதை நான் இப்ப எங்க வைப்பேன்? எங்கேயும் வைக்க வேணாம், நான் கையிலவே வச்சுக்கிறேன். ஏன்டா? டேய் நான் என்னடா பண்ணுவேன்? அப்பா எல்லா கூடையும் தோட்டத்திலேயே வச்சுட்டு வராராம். அப்புறம் என்ன பண்றது? அங்க போய் முதல்ல அந்த கூடையெல்லாம் எடு. சரி சரி சரி, சீக்கிரம் வந்து உட்காரு. போலாமா? போ. நம்ம வீடியோ பார்க்குற பாதி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.